ஓகே ஃபைன். நம்ம குரூப் 4ல் ஜிகேல யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? அந்த வரிசையில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாபிக் தான் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஏன் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகம் எல்லா விஷயத்துலேயும் முன்னோடி மாநிலமாக இருந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது விடுதலையை மட்டும் முன்னிறுத்தாம தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜாதி முறைகளையும் எதிர்த்தது. சரிங்களா? தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜாதி முறைகளையும் எதிர்த்தது. விடுதலை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கல தமிழ்நாட்டு சார்ந்த இயக்கங்கள். சரிங்களா? அது ஜாதிய தீமைகளுக்கும் எதிராக போராடியது. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய அரசு வந்த பிறகு நடுத்தர வர்க்கமும் கல்வி கற்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஏழைகளும் சரி, நிறைய பேருக்கு கல்வி வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவங்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டதால் அவங்க பொது விவகாரங்களில் அக்கறை செலுத்துறதுக்கு முயன்றார்கள். சரிங்களா? பொது விவகாரங்கள்லையும் அவங்க அக்கறை செலுத்தினார்கள். சரிங்களா? அதனால தான் ஒரு இயக்கம் பெருசாக வளர்ந்துக்கிட்டே வந்தது. சரிங்களா? அந்த விதத்தில் ஒரு இயக்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா? இது சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்கிறாங்க, சென்னை சுதேசி சங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா 1852 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? 1852 ஜூலை அப்படின்னு சொல்லி 10th புத்தகத்துலேயும் 12th புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா February 26 அப்படின்னு சொல்லி இருக்குது. February 26. ஓகே. நம்ம எது சார் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1852 February 26 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷனை பொறுத்து அங்கே எலிமினேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ரெண்டுமே அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், ஆப்ஷனில் ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம எதை வேணால் நீங்கள் போட்டு வாங்க, அதை வச்சு நம்ம புக்கை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA அப்படின்னு சொல்லுவாங்க. MNA. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை சுதேசி சங்கம், இப்படிலாம் கூட கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கூட குறைச்சிருவாங்க. MNA மட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதனால் படிக்கும்போதே தெல்ல தெளிவாக படிச்சுக்குங்க. சரிங்களா? ஓகே. சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது 1852 தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. February 26. சரிங்களா? ஜூலைனும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. தென்னிந்தியாவில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பாக இருக்கிற இது சில புத்தகங்களில் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1849 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1849 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1849. இதனுடைய செயல்பாடுகள், அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எப்போ அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1852. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? 1849 இது ஒரு ஐடியாலஜிக்கலாக ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரிலாம் கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டமாக நடந்த இந்த அமைப்பு 1852 சென்னை வாசிகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக செயல்பட ஆரம்பித்தது. செயல்பட ஆரம்பித்த ஆண்டு தான் 1852 சொல்லி கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக தொடங்கப்பட்டது 1849 தொடங்கப்பட்டது. சரிங்களா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரிங்களா? ஓகே. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முற்கால அமைப்பு, காலத்தால் முன்னாடி தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இது. சரிங்களா? ஓகே. தனிப்பட்ட விருப்பத்தை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை தெரிவிப்பதை நோக்கமாக கொண்ட அமைப்பு தான் எதுங்க இது. தனிப்பட்ட விருப்பங்களை விட்டுட்டு பொதுமக்களுடைய தேவைகளை தெரிவித்தாங்க. சரிங்களா? ஓகே. இது யாரெல்லாம் சார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்லி, கஜிலு லட்சுமி நரசு,
கஜிலு லட்சுமி நரசு. ஓகேங்களா, ஹார்லி, கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாச பிள்ளை 3 பேர் இருக்காங்க. இந்த கஜினி லட்சுமி நரசு தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். தொடங்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இவரை மட்டுமே குறிப்பிடுவாங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. கஜினி லட்சுமி நரசால தான் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டதா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இவர்களோடு இணைஞ்சு இருந்தது பார்த்தீங்கன்னா ஹார்லி, சீனிவாச பிள்ளை. இந்த கஜினி லட்சுமி நரசு பார்த்தீங்கன்னா என்னங்க, ஒரு முக்கியமான நபர், வணிகத்தில் ஒரு முக்கியமான நபர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வணிக கூட்டத்தில் ஒருத்தர் தான் இவர். சரிங்களா, வணிகர். இவருடைய உந்துதலால் தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டதா சொல்கிறாங்க. சீனிவாச பிள்ளை, ஹார்லு இவங்கெல்லாம் வந்து இவருடைய துணை நின்றவர்கள். சரிங்களா, ஓகே, இவரும் ஒரு முக்கியமான ஆட்கள் தான். கொடுத்துட்டு கூட பொருந்தாத்து எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்லி, கஜிலி லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை, இந்த 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து வேற எதனா ஒன்று கொடுத்துட்டு இது தவறானது எது அப்படின்னு சொல்லி கூட தேர்ந்தெடுக்க சொல்லி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அதனுடைய கொள்கைகளை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சது இந்த அமைப்பு. அதனுடைய கொள்கைகளை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பில் அதிகமாக இருந்தவங்க யாருன்னு சொன்னால் நில உடைமை வணிகர்கள். நில உடைமை வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. யாரெல்லாம் வணிகராக அதிகமாக ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தாங்களோ அவங்க தான் என்னது இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினர்களாக இருந்தாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தனது உறுப்பினருடைய நலன்களை முன்னெடுக்கிறது, வரியை குறைக்க சொல்லி போராடுறது, இதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. அவங்க உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வணிகர்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, வரி அதிகமாக போட்டால் வரியை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. அவங்களுடைய நலன்கள் தான் முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. சரிங்களா, இதனுடைய இந்த இயக்கத்துடைய ஒரு டிமெரிட்னு ஒன்று சொல்லலாம். சரிங்களா, ஏன்னாக்கா இவங்களுடைய கோரிக்கைகள் தான் அதிகமாக அங்கே பிரதிபலிச்சதை ஒழிய மக்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக குறைஞ்சி போனது. சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை வந்து ஆங்கில அரசு வந்து ஆதரிச்சது. அதை வந்து இந்த அமைப்பு எதிர்த்தது. சரிங்களா, இந்த அமைப்பு என்ன பண்ணுதுங்க, எதிர்க்குது. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களை எதிர்த்தது. அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விவசாயிகளை சித்திரவதை செய்வதை எதிர்த்து போராடிய அமைப்பு தான் எதுங்க, சென்னை வாசிகள் சங்கம். வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளை வந்து சித்திரவதை செய்து சித்திரவதை செய்கிறாங்க. அதை எதிர்த்து போராடிய அமைப்பு இது. இதனுடைய நீட்சியாக தான் சித்திரவதை சட்டம், டார்ச்சர் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சித்திரவதை ஆணையம் எந்த அமைப்பால் கொண்டு வரப்பட்டது, எந்த அமைப்பு போராடி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அரசாங்கக்கிட்ட ஒரு 3 விதமான கோரிக்கைகளை வச்சாங்க. 3 பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது 1, நீதித்துறை சம்மந்தப்பட்டது 2, கல்வி சம்மந்தப்பட்டது ஒரு 3. சரிங்களா, இந்த 3 பிரதான குறைபாடுகளை கம்பெனி அரசு கூட எடுத்துரைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த 3 அமைப்புகளுமே ரொம்ப சீர்கேடாக இருந்தது. அதை எதிர்த்து தான் இந்த அமைப்பு போராட்டம் பண்ணுச்சு. சரிங்களா, ஓகே. இந்த அமைப்பு இதோட நிறுத்திக்கல. இந்த கம்பெனி அரசு கேட்காததால இந்த கம்பெனிக்கெல்லாம் ஹெட் எதுங்க, இங்கிலாந்து தான். இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் தன்னுடைய குறைபாடுகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. அதன் பின்னாடி என்ன ஆகுது, 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றப்படுது. 1853 பட்டய சட்டம். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1853 பட்டய சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, கம்பெனி அரசுக்கிட்ட வைக்கிறாங்க. அவங்களுக்கு மீறி அதிகாரமயமான இங்கிலாந்து பாராளுமன்றத்திலையும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த கோரிக்கைகளை என்ன சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதித்துறை சம்மந்தப்பட்டது, வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது. சரிங்களா, ஓகே. சரி, 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1852 டிசம்பர் மாதம் 1852 டிசம்பர் மாதத்தில்
இந்த சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மனு அளிக்கிறார். என்னென்ன முக்கியமாக மனுவில் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைக்கு கம்பெனி அரசு என்ன பண்ணுச்சு, ஆங்கிலேய அரசாங்கம் ரயத்துவாரி ஜமீன்தாரி முறையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 முறைகளும் வேளாண்மையை ரொம்ப ரொம்ப பாதிச்சது, விவசாயிகளை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கியது. சரிங்களா? துன்பத்தை அவங்க படுற துன்பத்தை எல்லாம் சுட்டி காட்டிய அமைப்பு எதுங்க, இந்த சென்னை வாசிகள் சங்கம் தான். சரிங்களா? ஓகே. இந்த கம்பெனி அதிகாரிகளும் ஜமீன்தார்களும் விவசாயிகளுக்கு தந்த இன்னல்களை பற்றி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பட்டியலிட்டது. சரிங்களா? இந்த அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை ரொம்ப ரொம்ப தாமதமாக செயல்படுவதையும் சில சிக்கல்கள் இருக்கிறதையும் அது எடுத்துரைச்சுது. சரிங்களா? ஓகே. நீதிபதி நியமனத்தில் அறிவு சார்ந்த, அதாவது நீதித்துறை அறிவும் இல்லை, வட்டார அறிவும் இல்லாத சில முக்கியமான நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவங்கள வந்து ஜட்ஜாக வந்து நியமிச்சாங்க. இதையும் எதிர்த்து இந்த அமைப்பு போராடிச்சு. சரிங்களா? இதுதான் முக்கியமான நீதித்துறையில் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது மானிய உதவி திட்டத்தின் மூலயமா ஆங்கில கிறிஸ்துவ கல்லூரியில் கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மானிய உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமய பரப்பு குழு இருக்கு இல்லையா, கிறிஸ்துவர்களால் நிர்வகிக்கிற சமய பரப்பு குழு இருக்கு இல்லையா, அவங்களுடைய நடத்துகிற ஏஜென்சிக்கு மட்டும்தான் இவங்களுடைய மானிய உதவி திட்டங்கள்லாம் வந்து சென்றடைந்தது. இதையும் இந்த கம்பெனி அரசு செஞ்சதை இந்த அமைப்பு எதிர்த்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் வந்து சென்னை வாசிகள் சங்கம் போயிட்டு அங்கே பாராளுமன்றத்தில், அங்கே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எழுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, 1853 மார்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் விவாதிக்கப்பட்டது. சரிங்களா? அதன் பிறகு இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹெச்டி செய்மூர் என்ன பதவியில் இருந்தாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்திய சீர்திருத்த கழக தலைவர் அவர் தான் யாருங்க, ஹெச்டி செய்மூர். 1853 சென்னைக்கு வர்றார். 1852 டிசம்பரில் சென்னை வாசிகள் சங்கம் என்ன செய்யுது, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு மனு செய்யுது. அந்த மனுவை 1853 மார்ச்சில் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. விவாதித்த பிறகு இந்திய சீர்திருத்த கழக தலைவராக இருக்கிற ஹெச்டி செய்மூர் வந்து 1853 சென்னைக்கு வரார். சரிங்களா? சென்னைக்கு வந்துட்டு சில பகுதிகளை வந்து பார்வையிடுறார். எந்தெந்த பகுதிகளை சொல்லி பார்த்தீங்கன்னா, குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், சரிங்களா, இந்த திருநெல்வேலி, இந்த பகுதிகளெலாம் வந்து பார்வையிடுறார். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கம்பெனி மூலயமா அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து வந்த இவர் திரும்ப போயிட்டு சில அறிக்கைகள்லாம் அங்கே சமர்ப்பிக்கிறாரு. சமர்ப்பித்த பிறகு 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றப்படுது. அந்த பட்டய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, கம்பெனி அரசே திருப்பி தொடர ஆணை பிறப்பிக்கப்படுது, அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றம் முடிவு செஞ்சது. இதை எதிர்த்தும் இந்த அமைப்பு போராடியது. இந்த அமைப்பு என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ராணியே வந்து நேரடியாக நிர்வகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடுறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக 14,000 நபர்கள் கையெழுத்திட்ட தனது 2வது மனுவை பாராளுமன்றத்துக்கு அனுப்புது. ஏன் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், முதல் மனுவை போட்டாங்க. முதல் மனுவை போட்டு அந்த பட்டய சட்டம் 1853 என்ன சொல்லிடுச்சுங்க, அவர்கள் வந்து தொடரலான்னு சொல்லி அனுமதிச்சிட்டாங்க. 1853 பட்டய சட்டம் கம்பெனி ஆட்சி வந்து தொடரலான்னு சொல்லி அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குது, நேரடியாக வந்து இங்கிலாந்து பாராளுமன்றமே நம்மளை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்க. சரிங்களா? கம்பெனி ஆட்சி ஒழிக்கிறதுக்காக 14,000 நபர்கள் வந்து கையெழுத்திட்ட 2வது மனு வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஓகே. அதன் பிறகு 1866 லட்சுமண் அரசு காலமாயிறார், இறந்து போயிறார் 1866. அதுக்கு பிறகு கொஞ்சம் மெல்ல 1860 பார்த்தீங்கன்னா அது செயலிழக்க ஆரம்பித்தது.
1866 பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஏன்னா அவர் இறந்துறாரு. லட்சுமி நரசிம்ம செட்டி தான் பார்த்தீங்கன்னா இதை நிறுவனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் 1866 அவர் காலமாகிட்ட பிறகு 1881 சுத்தமாக என்ன ஆயிடுதுங்க, என்ன ஆகுது, சுத்தமாக இந்த அமைப்பே இல்லாமல் போகுது. ஆனால் இந்த அமைப்பு பின்னாடி வந்த மற்ற அமைப்புகளுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான அமைப்பில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இதுதான் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. தென்னிந்தியாவிலே தொடங்கப்பட்டது நம்ம அங்கே பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால் இதில் நம்ம சென்னை மகாஜன சபை, சென்னை மகாஜன சபைன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமானது இயர்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.